It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. And we reached 500 episodes. With your favorite journalist, V. Ramaraj. Talk to உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் திங்கள் டாக் டு அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலே இன்றும் வழமை போலவே டிபிசியின் அரசியல் ஆய்வாளரான தோழர் தம்பா, தோழர் ஜெகநாதன், தோழர் சிவலிங்கம் இணைந்திருக்கின்றார்கள். மூவருக்கும் வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். இன்றும் நாட்டில் பல்வேறு முக்கியமான விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த விடயங்கள் தொடர்பாக உங்களுடைய ஒவ்வொரு திங்கட்கிழமை பதிவு நிகழ்ச்சியிலே நாங்கள் பல்வேறு விடயங்களை பேசி வருகின்றோம். அந்த வகையிலே இப்பொழுது ஜனாதிபதி அவர்கள் இலங்கையை விட்டு அமெரிக்காவை நோக்கி பயணமாக இருக்கின்றார். பிரதமர் அவர்கள் இத்தாலியிலே தங்கியிருக்கின்றார். இப்பொழுது பாராளுமன்றத்தின் சபாநாயகர் அவர்கள் இலங்கை வரலாற்றின் நாட்டின் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட தற்காலிக தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். உண்மையிலே இந்த காலகட்டம் ஒரு முக்கியமான காலகட்டம். இலங்கையிலே மிக பாரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது. சர்வதேச ரீதியாக அழுத்தங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் முகம் கொடுக்கும் வகையிலே ஜனாதிபதி அவர்களுடைய பேச்சு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னால் இந்த ஜனாதிபதி அவர்கள் தேர்தலிலே தெரிவு செய்யப்பட்ட பிறகு நான் சிங்கள பௌத்த மக்களால் தெரிவு செய்யப்பட்டேன் என்று பலமுறை கூறியிருக்கின்றார். ஆனால் இப்பொழுது அவருடைய நிலை மாறி இருக்கின்றது. அவருடைய ராஜதந்திர நடவடிக்கைகள் மாற்றப்பட்டிருக்கின்றன எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தான் அண்மையிலே நாட்டின் வெளிவிவகார அமைச்சராக GL பீரிஸ் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார். ஒரு வருடத்துக்கு மேலாக பதவி ஏற்காம இருந்த இந்தியாவுக்கான இலங்கை தூதுவர் மிலிந்த மொரகொட அவர்கள் இந்தியாவுக்கான இலங்கை தூதுவராக பதவியேற்றிருக்கின்றார். வெகு விரைவில் மொஹான் சமரசிங்க அவர்கள் அமெரிக்காவின் இலங்கைக்கான தூதுவராக பதவியேற்க இருப்பதாகவும் ஜனாதிபதி செல்லும் முன் அவருடன் உரையாடி சென்றதாகவும் கூறப்படுகிறது. என்றால் அவர் மனித உரிமை சபையிலே பல்வேறு தடவைகள் அந்த கூட்டங்களுக்கு தலைமை தாங்கி சென்ற அனுபவம் அவருக்கு இருக்கின்றது. ராஜதந்திர ரீதியாக நிறைய உறவுகளை வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து அமெரிக்காவுக்கு செல்வது என்பது நாட்டின் நலன் கருதி பல்வேறு விடயங்களை முன்னெடுக்கலாம் என்று பார்க்கப்படுகிறது. இந்த அரசு கடுமையாக நடந்து கொண்ட பொழுதும் இனவாதத்தை கக்கிய பொழுதும் இப்ப மிக அமைதியாக ஒரு சமாதானத்தை நோக்கிய ஒரு சமிகையை காட்டுவது போல் தென்படுகிறது. இது நாடகமா அல்லது உண்மையிலே இது செயற்பட போகிறார்களா என்பதையெல்லாம் ஜனாதிபதியின் பேச்சிலிருந்தான் பார்க்க வேண்டியிருக்கின்றது. மத்திய வங்கியின் தலைவராக புதிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். உண்மையிலே இவையெல்லாம் பெரிய மாற்றங்களாக இருக்கின்றது. இந்த வகையில் தான் தமிழ் தரப்பு இவற்றை எவ்வாறு கையாள போகின்றது. அண்மையிலே தமிழரசு கட்சி என்று அல்லது சுமந்திரனால் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கைக்கு தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் சித்தார்த்தன் அவர்கள் கடுமையான துணியிலே தனது கருத்தினை பதிவு செய்திருந்தார். இதை பற்றியும் இன்று நாங்கள் பேசலாம், சுருக்கமாக பேசலாம். இதற்கு அதிக அளவு பேசுவதற்கு அது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசியம், அதாவது தமிழ் தேசியம் பலவீனப்பட்டிருக்கின்றதா, பலவீனமா என்கின்ற சந்தேகம் பலருக்கு இருக்கின்றது. அது தொடர்பாக எங்கள் நிகழ்ச்சி தொடர்பாக பலருக்கு பலவிதமான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அதாவது எங்களுடைய கருத்துக்கள் சில வேளைகளில் அது பலவீனப்படுத்த போது போன்று இருக்கின்றதா. உண்மையிலே நாங்கள் தமிழ் தேசியத்தை பலவீனப்படுத்துவதற்கு எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் தயாரில்லை. தமிழ் தேசியத்துக்காக எங்களை அர்ப்பணித்து எங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் எங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் மக்களுக்கு எது தேவை என்பதை, அதுதான் உண்மையான தமிழ் தேசியம் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். மக்களுக்கு என்ன தேவை? மக்களுக்கு அதிகாரம் தேவை. மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மக்களிடம் பறிக்கப்பட்ட உரிமைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இவற்றை செய்வதற்கு எங்களிடம் இருக்கின்ற ஒரே ஒரு பொறுப்பு இலங்கை இந்திய ஒப்பந்தம். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் 13வது திருத்த சட்டத்தை அமுல்படுத்தப்படியும் அதன் ஊடாக வடகிழக்குக்கான மாகாண சபை தேர்தலை நடத்தும்படியும் கேட்பதுதான் தமிழ் தேசியத்தின் பலம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையில் தம்பாவது. வணக்கம் ராம். வணக்கம். நீங்கள் 2 முக்கிய விடயங்களை குறிப்பிட்டீர்கள். அதுக்கான கேள்விகளை கேட்டதற்கான பதிலையும் சொல்லியிருக்கிறீர்கள் தான் நினைக்கின்றேன். முதலாவதாக இந்த அரசாங்கத்தின் அணுகுமுறை பற்றி உங்களது ஐமிச்சங்களை தெரிவித்திருக்கிறீர்கள். இந்த அரசாங்கத்தில் நடைபெறும் மாற்றங்கள் 2-3 மாற்றங்களை பார்த்தால், அதாவது GL பீரிஸ் அவர்கள் வெளிநாட்டு அமைச்சராக நியமிக்கப்பட்டது, அல்லது மத்திய வங்கியினது ஆளுநராக ஏற்கனவே இருந்த ஒரு பொருளாதார நிபுணர் என்று நினைக்கின்றேன். அவர் புதிய கோத்தபாய அரசாங்கத்தின் வியட்நாம
அந்த அந்த கோட்பாட்டில் வியாத்கமே அந்த அமைப்பு ஒரு வல்லுநர்களை கொண்ட ஒரு அமைப்பாக இருந்தது. அந்த கோட்பாட்டின் ஒரு மூல கர்த்தாவா என்று கருதப்படுபவர் அவர்தான். அவர் ஒரு எடிட்டர் என்று சொல்லப்படுவார். அவர் ஒரு ரினவுண்ட் எக்கனமிஸ்ட் என்று சொல்லுகிறார்கள். அவர் ஒரு ப்ரொஃபஸராக இருந்தவர். அவர்தான் இதுவரைக்கும் ஆளுநராக இருந்தார். திரு கப்ரால் அவர்கள் ஒரு தொழில் ரீதியாக பார்க்கும்போது அவர் ஒரு கணக்கியலாளர், ஒரு அக்கௌண்டன்ட், ஒரு அரசியல்வாதி. எல்லாத்துக்கும் மேலாக அவர் அரசியல்வாதி. ஏற்கனவே இருந்தவர் அரசியல்வாதி அல்ல, அவர் அரசியல் ஆலோசகராக ஒரு 25 வருடத்துக்கு மேலாக பொருளியல் துறைக்கு ப்ரொஃபஸராக இருந்த ஒரு பொருளியல்வாதி. இவர் கப்ரால் அவர்கள் முன்பு மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் மஹிந்த சிந்தனை அவர்கள் எழுதிய போது அதில் ஒரு முக்கிய எழுத்தாளராக அவர் இருந்தார். அதாவது இந்த தற்போதைய மாற்றங்கள் இந்த வியாத்கம அணுகுமுறையிலிருந்து சற்று விலகி மஹிந்த சிந்தனை தொடர்பான ஒரு அணுகுமுறையை நோக்கி விலகுவதாகவும் சில அவதானிகள் கருத்துக்கள் தெரிவிக்கிறார்கள். ஏற்பட்ட மாற்றங்கள் எல்லாம் ஏற்கனவே மஹிந்த அரசாங்கத்தில் குறித்த பொறுப்புகளில் இருந்தவர்கள் அந்த பொறுப்புகளுக்கு வருகின்ற நிலைமையை காணக்கூடியதாக இருக்கு. எனினும் 24ஆம் தேதி தற்பொழுது அமெரிக்கா சென்று அடைந்திருப்பார் நினைக்கிறேன். ஜனாதிபதி அவர்கள் முதலாக ஐயனாவண்ணா பொதுச்சபையில் பேச போகின்றார். ஐயனாவண்ணா பொது சபையானது ஒவ்வொரு வருடத்திலும் 3 மாதங்கள் செப்டம்பரிலிருந்து டிசம்பர் வரையிலான மாதங்களில் பொதுச்சபை கூடுகின்றது. அது கூட வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் ஒன்று ஐயனாவண்ணா விதிகளில் இருக்கின்றது. 193 அந்த உறுப்பினர்களுக்கு அதில் உள்ள உறுப்பினர் எண்ணிக்கை எனக்கு தெரியவில்லை. உறுப்பினர்கள் அனைவரும் கூடி இந்த வருடத்திற்கான முக்கியமான விடயங்கள் தொடர்பாகவும் என்னென்ன விடயங்களில் ஐயனாவண்ணா பொதுச்சபை ஒரு இன்ஃபுளுன்ஸை காட்ட வேண்டும், அந்த பொதுச்சபையோடு முக்கியமான கருத்துக்கள் எவ்வாறு இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் பல பிரேரணைகள் விவாதங்கள் நடப்பது வழக்கம். இறுதியில் ஐக்கிய நாடுகள் சபையின் செக்யூரிட்டி கவுன்சில் எனப்படும் பாதுகாப்பு சபையில் உள்ள வீட்டோ அதிகாரம் உள்ள நாடுகளின் பலத்தில் தான் ஐயனாவண்ணா சபையின் நாளாந்த போக்குகள் தீர்மானிக்கப்பட்டாலும் அவ்வாறான போக்குகளை அமுல்படுத்துவதற்கு இந்த நாடுகளினுடைய பொதுச்சபையினுடைய ஒரு கான்சென்சஸ் என்று சொல்லப்படும் ஒரு கருத்தொருமித்த ஆதரவு தளம் ஒன்று அவசியமானது என்பது தெரிந்தது. அந்த வகையில் ஒரு சிறு அளவிலாவது அவர்கள் ஒரு செல்வாக்கை ஐயனாவண்ணாவின் திட்டமிடல்களில், கொள்கைகளில் முன்னுரிமை கொடுத்து செயற்பட வேண்டிய விடயங்களில் அவர்கள் ஒரு செல்வாக்கை செலுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். அவ்வாறான ஒரு சபையில் தற்பொழுது வரும் விடயங்களை பார்க்கும் பொழுது ஏற்கனவே நாங்கள் கூறியிருந்தோம் இந்த நிகழ்ச்சியில் ஜூன் மாதம் அளவிலேயே ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்ச அவர்கள் ஒரு ட்விட்டர் செய்தியின் மூலம் இன்னும் ஒருமைப்பாட்டுக்காகவும் இணக்கங்களுக்காகவும் தாங்கள் தொடர்ச்சியாக ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் ஒன்று செய்ய தொடங்கினார்கள் என்று அதற்கு அவரது ட்விட்டர் செய்தி ஒரு கோடி காட்டி இருந்தது என்பதை முன்பு குறிப்பிட்டிருக்கிறோம். ஆகவே இவர்கள் என்னதான் மீண்டும் மீண்டும் ஜிஎல் பீரிஸ் அவர்கள் இத்தாலியில் இருந்து யுஎன்ஹெச்சிஆருக்கு மிஷேல் பச்லேட் அம்மையாருக்கு நோக்கி அளித்த அந்த மெய்நிகர் செய்தி மூலம் அளித்த செய்தியானது அவருக்கு செய்தி அளித்தது என்பதிலும் பார்க்க தமிழ் தரப்பு அரசியல்வாதிகள் போல அது தமிழ் சிங்கள கான்ஸ்டிடியூன்சிக்காக அவர்கள் நாங்கள் இதை விட்டுக் கொடுக்க மாட்டோம், வெளிநாட்டு தலையீட்டை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற விடயங்களையும் அதில் கலந்து அதே நேரத்தில் தாங்கள் செய்த வீட்டு வேலைகள், அதாவது 14 பக்கங்கள் கொண்ட ஒரு அறிக்கையை ஜிஎல் பீரிஸ் அவர்கள் ஏற்கனவே யுஎன்ஹெச்சிஆருக்கு கொடுத்திருந்தார். அதில் தாங்கள் காணாமல் போன ஒரு அலுவலகம் தொடர்பாக, அதிகார பரவலாக்கல் தொடர்பாக, புதிய அரசியல் யாப்பில் ஏற்படும் முன்னேற்றங்கள் தொடர்பாக, கைதிகளின் விடுதலை தொடர்பாக பல விடயங்களை அவர்கள் அதில் என்னென்ன முயற்சிகளை தாங்கள் எடுக்க முயற்சிக்கிறோம் என்பதை கோடி காட்டியிருந்தார்கள். ஆனால் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டாலும் மெச்சலர் அம்மையாரின் அந்த அவர்களது வாய்மூல அறிக்கையில் இவர்கள் சில முன்னேற்றங்களையும் கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் அங்கீகரிக்கப்பட்ட அந்த அடித்தளவும் அங்கே இருக்கின்றது. இனிமேல் நிலைமை அவ்வாறு இருக்கு. அதாவது ஸ்ரீலங்கா அரசாங்கம் நீங்கள் ஏற்கனவே கூறியது போல தனது ஒரு ராஜதந்திர நுணுக்கமாக நடத்தி கொண்டு வருகின்றது. ஆகவே ஏற்கனவே ஒரு வீராப்புத்தனமான அரசியலை தமிழ் தேசிய தரப்பு செய்கின்ற அரசியல் போன்ற ஒரு தமிழ் வாக்குகளை நோக்கிய அரசியல் போல இல்லாமல் இவரது அரசியல் சர்வதேசத்தை எவ்வாறு சமாதானப்படுத்துவது, அவர்களுடன் எவ்வாறு இணக்கத்தை ஏற்படுத்துவது என்பதையும், அதே வேளை அந்த பேச்சுக்கள் இலங்கையில் ஒளிபரப்பு கொண்டபடியால் விட்டுக் கொடுக்காத தன்மையை பிரதிபலிப்பதாகவும் இரண்டு கலந்ததாகத்தான் இருக்கும் என்று அவதானிகள் எதிர்பார்க்கின்றார்கள்.
அதில் நாங்கள் அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சி நடத்தும் போது அதனுடைய உள்ளடக்கங்கள் வெளிவந்திருக்கும். அதன் பின்னர் அதை பார்ப்பதுதான் மிகவும் பொருத்தமாக கொண்டு. அதுக்கு அடுத்ததாக நீங்கள் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டீங்கள். தமிழ் தேசிய தரப்பு என்று சொல்பவர்கள் எங்களது நாங்கள் கூறும் கருத்துக்கள் பலவீனப்படுத்தப்படுவதாக ஒரு சிலர் கருத்து கொண்டிருப்பதாக எங்களிடம் ஒரு சிலர் குறுஞ்செய்திகள் மூலம் கேட்டிருந்தார்கள். இந்த காலகட்டத்தில் முக்கியம் தானா இந்த இதுகளை பற்றி தமிழர் பிரதிநிதி யார் என்ற சர்ச்சைகளை பற்றி கதைப்படுகிறது. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால், தமிழ் தேசிய தரப்பு என்பது சுருக்கமான எளிமையான வார்த்தைகளில் சொல்வதானால் சமூக அரசியல் பொருளாதார அடிப்படைகளை வடக்கு கிழக்கில் வாழக்கூடிய தமிழ் பேசும் மக்களின் சமூக பொருளாதார அரசியல் அடிப்படைகளை எவ்வாறு ஸ்திரப்படுத்துவது, எவ்வாறு முன்னோக்கி நகர்த்துவது என்பது போன்ற கேள்விகளுக்கான விடை அரசியல் ரீதியான அணுகுமுறை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது இந்த முக்கியமான ஒரு கேள்வியாக. அவ்வாறு இருப்பதற்கு நாங்கள் மாத்திரமல்ல, வடகிழக்கில் உள்ளவர்கள், ஸ்ரீலங்காவில் உள்ள பெரும்பாலான முற்போக்கு அரசியல் சக்திகள், இவன் மாகாண அரசு தேர்தல் வர வேண்டும் என்று எஸ்டிஏபி கூட, சஜித் தலைமையிலான எஸ்டிஏபி கூட அந்த தேர்தலை போடக்கூடாது, திரும்ப நடத்த வேண்டும் என்று கடந்த வருடம் அவர்கள் பிரஸ்தாபித்தார். ஆகவே அந்த பெரும்பாலான இலங்கை மக்களுக்கு நன்மை வரக்கூடிய அந்த விடயத்தை அதில் நிலம் மற்றது போலீஸ் அதிகாரங்கள் எவ்வளவு பலவீனப்படுத்தப்பட்டு இருந்தாலும் அது இருக்கக்கூடிய அதிகாரங்கள் முதலில் எடுத்து அந்த மாகாண சபையில் ஒரு முறைமையை நிலையை கொண்டு அவற்றை பலப்படுத்தி கொண்டு அடுத்த கட்டம் போக வேண்டும் என்ற தேவையை தமிழ் தரப்பு ஏதோ காரணங்களுக்காக அதை பின்தள்ளி அல்லது புறக்கணித்து வருவது தமிழ் பேசும் மக்களின் நிலைமையை பலவீனமாக்கும், அவர்களது தொடர்ந்து நிலைமையை மேலும் நிர்மூலமாக்குவதற்கு வழிவகுக்கும் என்ற தமிழ் தேசிய பற்றின் காரணமாகத்தான் நாங்கள் இந்த விடயங்களை திரும்ப திரும்ப கதைக்க வேண்டியிருக்கிறோம். தமிழ் அரசியல் தலைமை ஒற்றுமையாக இந்த தேர்தல் அரசியலை தவிர்த்து எல்லா கூட்டணிகளும் நாங்கள் ஏற்கனவே கதைத்தது போல் தேர்தலுக்காக என்ன மாதிரியான ஒரு இரண்டு விடயங்களை வைத்திருக்கிறார்கள். ஒன்று தேசிய தரப்பு என்றுதான் மக்கள் எல்லோரும் அதை எதிர்பார்க்கின்றார்கள் என்று நாங்கள் சென்ற நிகழ்ச்சியிலும் சொல்லியிருந்தேன். கடந்த பாராளுமன்ற தேர்தலை முடிவுகளை பார்த்தால் கூட அது உண்டு அல்ல என்பது தெரியும். அதாவது 29 பிரதிநிதிகளை கொண்ட வடகிழக்கு 10 எம்பிக்கள் தான் தமிழ் தேசிய கிழக்கு 16 எம்பிக்களை கொண்ட கிழக்கு மாகாணத்தில் 4 எம்பிக்கள் தான் தமிழ் கீழே இருக்கிறார். இந்த நிலைமையில் அவர்கள் அவ்வாறு அவர் கிரகித்தலை வைத்திருப்பது தவறானது. அவர்கள் அது தமிழ் மக்களுக்கு நன்மை வளர்க்காது. ஆகவே இது அவர்களுக்கு எதிரான வாக்கு வங்கி சம்பந்தமான பிரச்சனைகள் இப்ப அண்மையில் தேர்தல்களும் வரப்போவதில்லை. ஆகவே அவர்கள் ஒருமுகப்படுத்தப்பட்டு இந்த விடயங்களை தமிழ் பேசும் மக்களை அவர்கள் வாக்கு பெற்றவர்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறார்கள். அவர்கள் அந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்ற முறையில் அவர்களை கண்ணியமாக அவர்கள் வழிநடத்த வேண்டும் என்று எதிர்பார்ப்பு மக்களுக்கு இருக்கின்றது. அந்த எதிர்பார்ப்பை அவர்கள் பண்ணாமல், அந்த எதிர்பார்ப்பை அவர்கள் முறியடிக்காமல், அந்த எதிர்பார்ப்பை தமிழ் தேச மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் மூலமாக அந்த விடயங்களில் அவர் கண்ணியமாக முன்னோக்கி நகர வேண்டும். நகரும் பொழுது இந்த வீராப்பு அரசியலை ஸ்ரீலங்கா பௌத்த சிங்கள வாக்குகளால்தான் ஜனாதிபதியாக வந்தேன் என்று பகிரங்கமாக கூறிய ஜனாதிபதி கூட தனது விடயங்கள் ஒரு மாற்று அணுகுமுறையை செய்கிறாரோ இல்லை என்பது நீங்கள் கூறியது போல வேறு விடயம். ஆனால் செய்ய வேண்டும் என்று கூட அப்படி அவர் சர்வதேச அரங்குகளில் பிரஸ்தாபிக்க தொடங்கி இருக்கும் இந்த காலகட்டத்தில் தமிழ் தரப்பு தேர்தல் அரசியலை மறந்து மாகாண அரசு முறைமையை பலப்படுத்தக்கூடிய இந்த 13 அங்கீகரிக்கக்கூடிய சக்திகளை ஒன்று திரட்டி அவற்றை முன்னோக்கி நகர்த்துவது தொடர்பாக நடைமுறை வேலை திட்டங்களில் ஈடுபட வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இதன் பிறகு UNHCR-இன் வாய்மூல தலைமையின் வாய்மூல வாக்கு மூலத்திற்கு பின்னர் ஐரோப்பிய யூனியன் டெலிகேஷன் சார்பில் ஒரு ஸ்டேட்மெண்ட் 14ஆம் தேதி கொடுக்கப்பட்டது. அந்த ஸ்டேட்மெண்டில் கூட இந்த 13வது திருத்தம் மாநில முறைகள் பற்றி ஒன்றும் கதைக்கப்படாமல் டெபனூசன் என்ற ஒரு அதிகார பரவலாக்கம் என்ற ஒரு சொல்லு மாற்றம் இலங்கை தொடர்பாக பிரஸ்தாபிக்கப்பட்டது. ஆகவே தமிழ் தரப்பின் மெத்தனமாக நடந்து கொண்டும் இந்த முறையினால் அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஒரு பிடிமானம் கூட
தளர்ந்து இல்லாமல் போயிடுவோம் என்ற ஒரு பயமும் தயக்கமும் தமிழ் தேசத்தில் பற்றுள்ள அரசியல்வாதிகள் மத்தியிலும் சமூக உணர்வாளர்கள் மத்தியிலும் இருக்கின்றன. அதை முறியடிக்கும் மூலமாக, அதை நிவர்த்தி செய்யும் மூலமாக அவர்கள் மாற்று நடவடிக்கைகளை, தேர்தல் அரசியலை மறந்து அனைத்து தமிழ் தரப்புகளும் ஒன்றுபட்டு எடுக்க வேண்டும் என்பதே சரியான அணுகுமுறையாக இருக்கும் என்பதை எனது கருத்து. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நம்ம திரு சிவலிங்கம் அவர்கள், அதாவது இப்பொழுது அரசை பொறுத்த மட்டில் பல்வேறு மாற்றங்களை செய்திருக்கின்றது. இந்த ஐக்கிய நாடு சபைகள் பொதுச்சபைக்கு ஜனாதிபதி போவதற்கு முன்பாக குறிப்பாக காணாமல் போனவர்களுக்கான ஒரு அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கின்றது. தம்பா கூறியது போன்று அது தொடர்பாக பச்சலைட் அம்மையார் அவர்கள் அதை குறிப்பிட்டே கூறியிருந்தால் அப்படியான முன்னேற்றங்கள் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் சமூக சிவில் சொசைட்டி புத்திஜீவிகளை கொண்ட ஒரு அமைப்பினரை ஜனாதிபதி, வெளிவிவகார அமைச்சர்லாம் சென்று அவர்களுடைய மாநாட்டிலே, அதாவது ஒரு ஒன்று கூடலிலே கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பரிமாறி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் ஜனாதிபதி அவர்கள் இப்பொழுது ஐக்கிய நாடு சபைகளுக்கு விஜயம் செய்திருக்கின்றார். அவருடைய உரை எந்த அளவு ஒரு கடுமையானதாக இருக்குமா அல்லது சர்வதேசத்தை அணுகி செல்லக்கூடிய மாதிரி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு? ஒரு நல்ல கேள்வி. என்னென்னா, நீங்கள் இப்பொழுது சம்பவம் குறிப்பிட்டது போல ஜனாதிபதி சில மாதங்களுக்கு முன்னர் ட்விட்டர் மூலமாக தான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய வரையறைக்குள்ளே நாட்டினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முன்னெடுப்புகளை எடுக்கப் போவதாக கூறி சில சிவில் சமூகத்தினுடைய பிரதிநிதிகளையும் சந்தித்து வெளிநாட்டு அமைச்சர் GL பீரிஸ், தினேஷ் குணவர்தன போன்றவர்களையும் சந்தித்து கதைத்திருப்பதாக நாங்கள் பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் தமிழர் தேசிய கூட்டமைப்புடனும் அரசாங்கம் அமெரிக்க தூதுவர் ஆலயத்தில் வைத்து பேசியதாகவும் நாங்கள் அறிந்தோம். இவைகள் வரவேற்கத்தக்க அம்சங்கள். ஏனெனில் ஏதோ ஒரு விதத்தில் அரசாங்கம் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக கூறும்போது அரசாங்கம் அந்த முறையில் நகர்ந்து செல்வதை நாங்கள் நிச்சயமாக ஆதரித்து தான் செல்ல வேண்டும். இங்கு மிக முக்கியமான அம்சம் என்னவெனில், அரசாங்கம் உள்ள நெருக்கடிகள் காரணமாக தன்னுடைய நிலைப்பாட்டில் இருந்து மாற்றமடைந்து செல்லுகின்ற அதே வேளையில் எந்த மக்களுடைய பிரச்சனைக்காக இந்த போராட்டங்களும் பல ஆயிரக்கணக்கான மக்களும் உயிர் நீத்தார்களோ அந்த மக்களுடைய அரசியல் தலைமையை வச்சிருக்கின்ற சக்திகள் மத்தியில இந்த மாதிரியான தருணத்தில பலவீனமான ஒரு நிலைமை காணப்படுவதுதான் மிகவும் ஏற்க முடியாத நிலைமையாக இருக்கிறது. அதாவது உள்ளூராக ஏற்கனவே காணப்பட்ட உள் முரண்பாடுகள் இப்பொழுது வெளியே வர தொடங்கி இருக்கின்றன. இது வெவ்வேறு மட்டத்தில், ஒரு பக்கத்தில் ஆயுத குழுக்கள், ஒட்டுக்குழுக்கள், இவ்வாறு பல்வேறு வசைபாடல்கள் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றன. இவைகள் எல்லாம் தமிழ் அரசியல் தலைமைக்குள் ஒரு ஆரோக்கியமான ஒரு வழிமுறையை அல்லது இந்த அரசாங்கத்தில ஏற்படுகின்ற மாற்றத்துக்கு ஏற்றவாறு தங்களுடைய நிலைப்பாடுகளை மாற்றுவதற்கு அவர்கள் இன்னமும் தயாராக இல்லை என்றதும், இது வெறும் குறுகிய அரசியல் நலன்களோடு இணைந்து செல்வதையும் தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தம்பா அவர்கள் குறிப்பிட்டது போல இப்பொழுது தமிழ் தேசிய கட்சிகள் என்று தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு அடைமொழியை அவர்கள் தங்களுடைய இணைப்பின் போது பயன்படுத்தி வருகிறார். இது என்னத்தை காட்டுகிறது என்றால், தமிழ் தேசியத்துக்கு வெளியிலும் யாரோ சக்திகள் இருப்பதாகவே அல்லது அவர்கள் தமிழ் தேசியத்துக்கு விரோதமானவர்கள் என்பதை அடையாளம் காட்டுவதாகவே இருக்கிறது. உண்மையில் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு நியாயமான ஐக்கியம் ஒன்றை தோற்றுவிக்க வேண்டும் என்றால், இந்த தமிழ் தேசிய அடையாளங்கள் கடந்த 70 ஆண்டுகளாக அது பிளவுகளைத்தான் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த தமிழ் தேசிய அடையாள அரசியல் இது சிங்கள மக்களையும் தமிழ் மக்களையும் எதிரிகளாக்கி இருக்கிறது. முஸ்லிம் மலைய மக்களை பிளவுபடுத்தி இருக்கிறது. தமிழ் மக்களோடு அவர்களை இணைய முடியாது தடுத்து இருக்கிறது. தமிழ் மக்களுக்கு மத்தியிலும் ஒவ்வொரு பிளவுகளை ஏற்படுத்துவதற்கு இந்த தமிழ் தேசிய அரசியலும் இந்த துரோக பட்டங்களும் தமிழ் மக்கள் மத்தியிலே பாரிய பிளவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இந்த தமிழ் தேசிய வார்த்தை பிரயோகம் என்கின்றது
அதுக்கான உண்மையான அர்த்தத்தை, அதாவது தமிழ் தேசியம் என்பது அதிகார வர்க்கத்தினால ஒடுக்குமுறைக்கு ஆக்கப்பட்ட சிறுபான்மை தேசிய இனங்களின் ஐக்கியத்தை தான் அந்த தேசிய அடையாளம் குறிப்பிட வேண்டும். இது ஒன்றுமே இல்லாமல் ஒரு பிளவுகளை ஏற்படுத்தி வாக்கு பலங்களை சேகரிப்பதற்கான ஒரு குறு நலன்களை கொண்டதான ஒரு வார்த்தை பிரிவம் தான் இவைகளாக இருக்கின்றன. இதை வச்சுக்கொண்டு தமிழர் தேசிய கூட்டமைப்புக்குள் பிளவுகள் ஏற்பட்டு வருகின்றன, இதனை நாங்கள் உக்கிரப்படுத்த உதவக்கூடாது என்று சொல்வது முதல்ல இந்த தலைமைகளுக்குத்தான் நாங்கள் சொல்லணும். ஏனெனில் ஒரு அரசாங்கம் மிகவும் இக்கட்டான நிலையில இருக்கிற நாட்டின் பொருளாதாரம், இனங்களுக்கிடையான ஐக்கியம், வெளிநாடுகளினுடைய ஆதரவு, இவ்வாறு பலவற்றை இழந்து ஒரு கிரீஸ் நாட்டின் நிலைமைக்கு, அதாவது கிரீஸ் நாடு எப்படி ஒரு வங்குரோத்து நிலைமை அறிவிச்சதோ அந்த மாதிரி ஒரு வங்குரோத்து நிலைமைக்கு இலங்கை போகிறது. இந்த நிலைமையில் தான் அரசாங்கம் சில பேரை அடையாளம் காட்டி தாங்கள் மாற்றமடைந்து செல்வதாக அடையாளம் காட்ட பார்க்கிறது. இந்த சமரசிங்க, ஜிஎல் பீரிஸ், இவ்வாறு சில பிரமுகர்களை முன்னிலைப்படுத்தி அவர்கள் இந்த மாற்றங்களை காட்ட விரும்புகிறார்கள். ஆனா நீங்கள் இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா, இந்த மத்திய வங்கிக்கு ஆளுநராக ஆரம்பத்தில் தெரிவு செய்யப்பட்ட அவர் அவர்கள் குறிப்பிட்டது போல மைந்த சிந்தனையை உருவாக்குவதற்கும் பல்வேறு திட்டங்களிலும் அவர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு மிகவும் கனவானாகவும் மற்றது இலங்கையினுடைய பொருளாதார நிலைமைகளை நன்கு புரிந்தவராகவும், அவர் ஆரம்பத்திலேயே இந்த லிபரல் பொருளாதாரத்தை பலப்படுத்துவதுதான் இலங்கைக்கு தேவையான கருத்தில் இருந்தவர். அவர் எவ்வாறு மத்திய வங்கி ஆளுநர் பதவியில் இருந்து சில நாட்களுக்குள்ளாகவே அகற்றப்பட்டார். அது மட்டுமல்ல, உலகத்தில பல நாடுகள்ல மத்திய வங்கி ஆளுநர் அரசியலுக்கு அப்பால் தான் அவரை நியமிக்கிறார். ஏனெனில் மத்திய வங்கியினுடைய செயற்பாடுகள் நாட்டு மக்களுடைய நலனுக்காக இருக்கணுமே தவிர அது அரசாங்கத்துக்கு வசதியாக இருக்கக்கூடாது என்பதற்காக. இப்ப இலங்கை, இந்த பிரித்தானியாவில எல்லாம் ஆளுநர் வெளிநாட்டவராக இருந்தாலும் கூட நாட்டினுடைய பொருளாதாரத்துக்காகத்தான் மத்திய வங்கி சுயாதீனமாக இயங்குகிறது. இப்பொழுது பார்த்தால் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவர் திரும்ப ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இது என்னென்றால் இலங்கையினுடைய சகல நிறுவனங்களும் ஒரு கட்சியினுடைய ஆதிக்கத்துக்காகவும் அது ஒட்டுமொத்தமாக இராணுவத்தின் கட்டுப்பாட்டுகளையும் சென்றிருப்பதைத்தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இங்கு மிக முக்கியமான அம்சத்தை குறிப்பிடலாம்னு நினைக்கிறேன். உதாரணமாக 1930ஆம் ஆண்டுகளில் அமெரிக்க பொருளாதாரம் மிகவும் மோசமான நிலைமைக்கு சென்றது. இதன் காரணமாக உலக பொருளாதாரமும் ஒரு கீழ்ப்பட்ட நிலைமைக்கு சென்றிருந்தது. அப்பொழுது அமெரிக்க ஜனநாயக கட்சி தனக்குரிய வேட்பாளராக ரூசவெல்ட்டை தெரிவு செய்கிறார். அவர் அமெரிக்க மக்களோடு அவர் ஒப்பந்தத்துக்கு வருகிறார். நான் இதை செய்கிறேன், நீங்கள் எனக்கு வாக்களித்தால் நான் இதை செய்வேன். அதுபோன்று இலங்கையிலே ஒரு ஜனாதிபதி வருவதாக இருந்தால், அது இன்றைய ஜனாதிபதியாக இருந்தாலும் நாட்டு மக்களோடு, அதாவது நாட்டில மிக பாரிய சீரழிவு நடந்து கொண்டிருக்க இந்த வேளையில அவர் மக்களோடு ஒரு ஒப்பந்தத்துக்கு போகணும். அதாவது நீங்கள் எனக்கு ஆதரவாக இருங்கள், நான் இன்னதை இந்த காலகட்டத்தில் செய்கிறேன். தேசிய இன பிரச்சனை, தேசிய பொருளாதாரம், கொரோனா நெருக்கடி, இவைகள் எல்லாவற்றையும் தீர்ப்பதற்கு எனக்கு நீங்கள் பக்கத்துணையாக இருங்கள், நான் இன்னதை செய்கிறேன். அவ்வாறான ஒரு மக்கள் ஒப்பந்தத்துக்கு, அதுதான் நியூ டீல் என்று அவர் ரூசவெல்ட் குறிப்பிட்டார். அது மாதிரி ஒரு ஒப்பந்தம் ஒன்று இன்றைக்கு எங்களுக்கு தேவையா இருக்கு. தொடர்ந்து பேசுவோம். நன்றி தொடர் சிவலிங்கம். ஜெயன, அதாவது இப்ப தம்பா சிவலிங்கம் அவர்களும் பல்வேறு விடயங்களை கூறினார்கள். குறிப்பாக நாட்டிலே ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி, சர்வதேச அழுத்தம், இதை தொடர்ந்து ஒரு அளவுக்கு அரசின் நடவடிக்கைகள், மாற்றங்கள், புதிய ராஜதந்திரிகள் நியமனம்,
இவற்றையெல்லாம் தமிழ் தரப்பு மக்கள், அதாவது யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களை பிரதிநிதிப்படுத்துகின்ற தமிழ் தரப்பு எந்தவித அக்கறையும் செலுத்தாமல், எந்தவித கவனமும் கொள்ளாமல் தங்களுக்குள் முரண்பட்டு மாறி மாறி அறிக்கைகளை விடுவதை பற்றி நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? அந்த நிலை ஏன்? முதலாவது, இந்த இலங்கை அரசாங்கம் சில வேளைகளில் நீங்க முதலாவது குறிப்பிட்டது, இலங்கை அரசாங்கம் தன்னுடைய நகர்வுகளை செய்து கொண்டு போற அளவுக்கு ஏன் தமிழ் தரப்புல இந்த அரசியல் அல்லது இந்த அதுக்கான ஒரு தீர்க்கமான முடிவுகளை ஒரு கூட்டாகவோ அல்லது ஒரு ஆரோக்கியமான அரசியலை கூட எந்த அளவுக்கு அவர்கள் மக்களுக்கு முன்வைக்கிறார்கள் அல்லது சர்வதேச ரீதியாக வைக்கிறார்கள் என்கிறதுல மிகவும் பலவீனமாக இருக்கிறார்கள் என்றதுல அந்த இடைவெளியை நீங்க குறிப்பிட்டிருந்தீர்கள். சில வேளைகளில் இலங்கை அரசாங்கம் இப்பொழுது மிக பலமாக இருந்து தன்னுடைய முழுமையான செயல் திட்டங்களை அமல்படுத்துகிற ஒரு நிலைமை இருக்குமாக இருந்தால் இவர்களுக்கு வேற வழி இல்லாமல் தாங்களும் ஒரு மாற்றான திட்டத்துக்கு போக வேண்டிய நெருக்கடி ஒன்றுக்கு வந்திருப்பார்களோ எனக்கு தெரியவில்லை. அப்படி வரக்கூடிய சாத்தியம் அப்படியானால் ஏற்பட்டிருக்குமான்ற ஒரு கேள்வியும் எனக்கு எழுகிறது. என்னென்று சொல்லிச்சுன்னா, இலங்கை அரசாங்கம் இப்பொழுது பலவீனமாக இருக்கிற நிலைமையும் இவர்கள் இந்த கோணத்தில் செயல்படுகிறதுக்கு ஒரு தடையாக இருக்கிறதோன்றதாலதான் அதை நான் குறிப்பிட்டிருந்தேன். முக்கியமாக இந்த தலைவர்களுடைய மாற்றங்கள், பொறுப்புகளுடைய பொறுப்புகள் முதல் பசில் ராஜபக்ஷ நிதியமைச்சராகினார், பின்னால் ப்ரொஃபசர் பீரிஸ் அவர்கள் வெளிவிவகார அமைச்சராகினார். இப்பொழுது அஜித் நிவாடு கப்ரால் மீண்டும் நியமிக்கப்பட்டிருக்கிறார் மத்திய வங்கி ஆளுநராக. அதே போல மெலிந்த முருகடனுடைய பொறுப்புகளை இந்தியாவிலே மேற்கொண்டிருக்கிறார். இவர் மஹிந்த சமரசிங்க அவர்கள் இப்பொழுது அனுபவம் வாய்ந்த, கடந்த காலத்தில் ஐக்கிய நாடுகளுடைய பிரதிநிதியாக செயல்பட்டவர், இப்பொழுது அமெரிக்க தூதுவராக நியமித்திருக்கிறதும் அமெரிக்கா நியமிக்கப்பட இருக்கிறார். இப்பொழுது ஜனாதிபதி அவர்களுடைய இந்த பொது சபை கூட்டத்தொடரில் பேசுவதற்காக போயிருக்கிறது போன்ற விடயங்கள் ஒரு அரசாங்கம் ஒரு சர்வதேச ரீதியாக தன்னை பலப்படுத்துகிறதுக்கு அல்லது தன்னை நியாயப்படுத்திக் கொள்ளுகிற ரீதியில் தன்னுடைய முயற்சிகளை அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறதுல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்ற கருத்து பரவலாக இப்பொழுது கூறப்படுகிறது. ஆனால் இங்கே இன்னொரு விடயம், இந்த மாற்றங்கள் என்பதன் மூலம் புதிய நிதியமைச்சர் வந்தாலும் சரி, வெளிவிவகார அமைச்சர் வந்தாலும் சரி, அதே நேரத்தில் இந்த புதிய நியமனங்கள், இவைகள் நிர்வாக பொறுப்புகள் இவைகளுக்கு வந்தாலும் ஒன்று விஷயத்தை கடந்த வாரத்தில் ஜிஎல் பீரிஸ் அவர்களுடைய கருத்துக்களை பார்க்கும் பொழுது அவர் கூறினார், இந்த ஒரு அதிகார பரவலாக்கல் என்கிற விடயத்தில், ஒரு அரசியல் தீர்வு என்கிற விடயத்தை செயல்படுத்த முடியாத நிலைமையில் அரசாங்கம் இருக்கிறது என்கிறதை அவர் தெரியப்படுத்தி இருந்தார். அதாவது அரசாங்கம் அதை அதில் செயல்படுத்துவதற்கான சில உறுதியான முடிவுகளை மேற்கொள்ளுமாக இருந்தால் அரசாங்கமே உடைந்து விடும் என்ற ஒரு கருத்து அரசாங்கத்திலே அதுக்கான ஆதரவை பெற முடியாது என்கிறதிலிருந்து ஒரு விடயம் எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. என்னன்னு சொல்லி சொன்னால், அரசாங்கம் எண்ணிக்கையில் பலமாக இருந்தாலும் உறுதியான ஒரு முடிவை அல்லது நாட்டு நலனை சார்ந்து ஒரு ஒரு தீர்வை கொண்டு வரக்கூடிய பலம் உள்ளதாக இல்லை. இதைத்தான் நான் அரசாங்கத்தினுடைய பலவீனம் என்றது. ஆகவே இந்த ஆட்களை மாற்றினால் மட்டும் அல்லது சர்வதேச ரீதியாக இவர்கள் என்னத்தை பேச்சுவார்த்தைகளை நடத்தினாலும் அவர்களை திருப்திப்படுத்துகிற, இது 2009ஆம் ஆண்டிலேயே ஏன் இந்த பிரச்சனை சர்வதேசமயமாக்கப்படுகிறது என்று சொல்லி சொன்னால், மஹிந்த ராஜபக்ஷ அப்பொழுது இந்த நல்லிணக்கம், நியாயம், இந்த யுத்த குற்றங்கள் இவைகள் சம்பந்தமாக தான் ஒரு நியாயமான விசாரணைகளை, நியாயமான அரசியல் தீர்வையும் உருவாக்குவேன் என்று சொல்லி அந்த நாடுகளுக்கு கூறிய இந்த அவர் கூறிய விடயங்கள் அல்லது அவர் ஏற்றுக்கொண்ட விடயங்கள் அல்லது உறுதியளித்த விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்படாமல் போனவை என்றதுதான் இந்த சர்வதேச ரீதியாக இந்த நாடுகள்
இலங்கையிலே தலையிட வேண்டிய அல்லது அந்த நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. இன்னொரு புறத்தில் இலங்கை அரசாங்கம் தான் அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கினது. அது பின்னாலே ஒரு இடையிலே இந்த ஆட்சியாளர்கள் இல்லாத பொழுது, மைந்த குடும்பத்தினர் இல்லாத பொழுது அதிலே ஒரு சில நிகழ்வுகள் ஏற்படுத்தப்பட்டது. ஏனென்று சொல்லி சொன்னால் இதற்கான 2 வருடத்துக்கு என்னென்ன தாங்கள் அதை செய்கிறோம் என்று கூறிக்கொண்டு 2 வருட காலத்தை நீடித்தது போன்ற விடயங்கள் எல்லாம் நடைபெற்றது. பின்னால மீண்டும் வந்த நெருக்கடி இப்பொழுது புதிய அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அரசாங்கம் முற்று முழுதாக இந்த பொதுச்சபை மனித உரிமை பேரவைகளுடைய தீர்மானத்தை நிராகரித்தமை, அதனை தொடர்ந்து நிராகரிக்கப்படுகிறது என்கிற ரீதியில் தாங்கள் எடுத்த தீர்மானம் நிராகரிக்கப்படுகிறது என்ற ரீதியில் அதற்கான மாற்றான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், குறிப்பாக இந்த இலங்கை அரசாங்கம் இந்த விசாரணைகளை நடத்தவில்லை என்பதற்காக தாங்களே ஒரு விசாரணையை நடத்துவதற்கான ஒரு குழுவையும் அதுக்கான ஆவணங்களை தேடுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகிறது என்ற ரீதியில் அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் என்றதுகள் எல்லாம் கூட இந்த பேரவை கேட்டுக்கொண்டதுக்கு அமைய அதுக்கான ஒத்திசைவுகள் இந்த ஏனைய நாடுகளால மேற்கொள்ளப்படுகிற சம்பவங்களை நாங்க பார்க்கலாம். ஆகவே இங்கே ஒரு முக்கியமானது என்னவென்று சொல்லி சொன்னால், இலங்கை அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாததன் காரணமாகத்தான் இந்த நெருக்கடிகளை தொடர்ந்து இலங்கை அரசாங்கம் இந்த நெருக்கடிகளை எதிர்நோக்குகிற நிலைமைகள் உருவாகி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆட்கள் மாறுகிறதன் மூலம் அல்லது இவர்கள் இந்த சர்வதேச ரீதியாக பேசுகிற இப்ப சமீபத்துல இலங்கையிலிருந்து அது குறிப்பாக தமிழ் அமைச்சர்கள் இந்தியாவுக்கு சென்றிருக்கிறார்கள். இந்தியாவுக்கு சென்று அவர்கள் எந்த அளவுக்கு இந்திய அரசினுடன் பேசுகிறார்களோ இல்லையோ, ஆனால் அங்கு ஏற்கனவே மெலிந்த மொரகடோ அவர்கள் முன்வைத்த சில தீர்மானங்களுக்கு அமைவாக இந்தியாவுடன் ஒரு சமரசத்தை அல்லது ஒரு நெகிழ்வு தன்மையை இதன் மூலம் உருவாக்கலாம் என்ற நம்பிக்கையுடன் தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களை சந்திக்கவில்லை என்று சொல்லி சொன்னால், இப்பொழுது ஆட்சியில் இருக்கிறவர்கள் இலங்கை அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளை சந்தித்தால் அது அவர்களுக்கு வேறு விதமான கேள்விகளை உருவாக்கும் என்று அவர்களின் சர்வதேச விசாரணை என்ற ரீதியில எல்லாம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இலங்கை அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள், இந்த இனப்படுகொலை செய்த அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் அது தமிழ் அமைச்சர்களாக இருந்தாலும் சந்தித்து கதைக்கிறதுன்றதுக்கான விமர்சனங்களை எதிர்நோக்க தயாரில்லாத காரணத்தால் அங்கு அவர்களை சந்திக்கிறதுக்கான இப்ப தமிழக முதலமைச்சர் போன்றவர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்கு இல்லை. ஆனால் புதுச்சேரி முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டாக செயல்படுகிற முதலமைச்சர் என்ற ரீதியில் அவரே சந்திக்கிறதன் மூலமும் காரைக்காலில் இருந்து கப்பல் செயல்பட கப்பல் போக்குவரத்தை உருவாக்குறதுக்கான அது தலைமையினருக்கோ இல்ல காங்கிரஸ் துறைக்கோ உருவாக்குறது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள தண்டிக்கிறார்கள். இதே நேரத்தில் யாழ்ப்பாண விமான நிலையத்தை டவுன் கிரேட் பண்றதுக்கு, அதாவது அதனுடைய செயலாக்கத்தை குறைக்கிறதுக்கும் அது ஒரு சர்வதேச விமான நிலையம் ஆக்க முடியாது என்று கூறிக்கொண்டு வந்தவர்கள் இப்பொழுது அதனை எல்லாம் முன்னேற்ற வேணும் என்ற ரீதியில இந்தியாவுடைய தொடர்புகளை வலுப்படுத்த வேண்டும் என்றதுக்கு அதை பாவிக்க வேண்டும் என்ற ரீதியில எல்லாம் இப்பொழுது பேச தலைப்பட்டிருக்கிறார்கள். இவைகள் இலங்கை அரசாங்கம் தான் இப்படி ஒரு முயற்சிகளை மேற்கொள்ளுகிறேன் என்கிறதை காட்டுவதற்கான முயற்சிகளாக அல்லது இதன் மூலம் சில தான் தனக்கு சில காலத்துக்கு தான் தன்னை தப்ப வைத்துக் கொள்ளலாம் அல்லது அது காலத்தை இழுத்தடிக்கலாம் என்ற ரீதியிலான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. இதைத்தான் கடந்த காலத்தில் மஹிந்த ராஜபக்சவும் மேற்கொண்டு கொண்டு வந்தார். ஆகவே இந்த நடைமுறைகளை இவர்கள் மேற்கொள்ளுகிறது எந்த அளவுக்கு பலனளிக்க போகிறது, இதுல எந்த அளவுக்கு திருப்தி அடைய போகிறது, இது எல்லாம் எந்த மாதிரி இந்த நடவடிக்கைகள் அல்லது அரசாங்கத்தினுடைய இந்த இப்பொழுது நடத்துகிற இந்த அரசியல் அரசியல் சாதுரியங்கள் சதுரங்க நகர்வுகளை எந்த அளவுக்கு தமிழ் தரப்பு இங்கதான் தமிழ் தரப்பு இவைகள் பற்றிய பிரச்சனைகளை எப்படி சர்வதேச ரீதியாக இவர்கள் கூறுகிற மாதிரி வெளிப்படுத்த போகிறார்கள் அல்லது இதனை அரசாங்கம் அப்ப இவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொல்லி சொன்னால், சரி நீங்க இந்தியாவுக்கு கப்பலை விடுங்கள், எல்லாம் நல்ல விஷயங்களை செய்கிறீர்கள், ஆனால் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை கூறப்பட்டதன்படி 13வது திருத்த சட்டத்தின் அமுல்படுத்துவதற்கு நீங்களே பேன் பின்வாங்குகிறீர்கள் என்ற கேள்விகளை எழுப்ப வேண்டிய நடவடிக்கை, அதாவது ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கிறதாக இருந்தால் அல்லது எப்படி அதனை ஒரு சர்வதேச மயப்படுத்துறதுக்கான முயற்சிகளை எப்படி மேற்கொள்ளலாம், அரசாங்கம் எதை செய்ய மாட்டுதுன்றதை வெளிப்படையாக காட்டுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குகிறதுக்கான நடவடிக்கைகளை எப்படி இலங்கை
இலங்கையில் உள்ள தமிழ் அரசியல் தலைமைகள் அல்லது தலைமை என்று சொல்லி கூறிக்கொள்கிறவர்கள் கையாளுகிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு 1 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து இந்தியாவில் அகதிகளாக இருக்கிறார்கள் பொழுது அங்கு இந்த அவர்களுடைய வாழ்வாதார உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது என்றது நல்ல விஷயம். ஆனால் அவர்கள் மீண்டும் இலங்கைக்கு திரும்பி வருவதற்கான முயற்சிகளை இலங்கை அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை. அவர்களும் இலங்கை பிரஜைகள் தான். ஆகவே அவர்கள் திரும்பி வந்து வாழுகிறதுக்கான வாய்ப்புகளை ஏன் உருவாக்கவில்லை, இது சம்பந்தமாக ஏன் பேசவில்லை என்ற கேள்விகள். அதே போல இன்றைக்கு இந்த அதிகாரங்கள் என்ற ரீதியில வந்து உருவாக்கப்பட்ட மாகாண சபையை கூட இன்றைக்கு வரைக்கும் வந்து அதனை செயல்படுத்துகிறதுக்கு அரசாங்கம் பின்னடிக்கிறது என்ற போன்ற விடயங்களை வந்து மிக இலகுவாக முன்னெடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் பெரிய இதுக்காக ஆழமாக எதிர்கால திட்டங்கள் என்ற ரீதியில செயல்படுறது இருக்கிற பிரச்சனைகளிலேயே நடைமுறைப்படுத்தக்கூடியதை அதே நேரத்தில் இலங்கை அரசாங்கம் நடைமுறைப்படுத்துறதுக்கு பின்வாங்குகிறதுன்றதையும் வந்து வெளிப்படுத்தக்கூடிய விடயங்களில் கூட இவர்கள் கோட்டை விட்டு கொண்டிருக்கிற தன்மைகள் வந்து இவர்களுடைய உண்மையான அரசியல் தமிழ் மக்களுடைய அதிகார பரவலாக்கம் சம்பந்தமாக இவர்கள் எந்த அளவுக்கு அக்கறையுடன் செயல்படுகிறார்கள் என்பதை இதன் மூலம் காட்டியிருக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப இவர்கள் உண்மையிலேயே இது ஆரம்பத்திலிருந்தே நான் அந்த கம்பரலியா காலத்திலேயே சில கடந்த காலங்களில் கூட நான் சில கருத்துக்களை தெரிவித்திருந்தேன். அதாவது கம்பரலியாவிலே இவ்வளவு பல கோடி ரூபாய்கள் வந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒதுக்கப்பட்டது என்னும் பொழுது ஏன் அதிகார பரவலாக்கல் என்ற ரீதியிலே அவைகள் மாகாண சபை கூடாக அந்த நிதி ஏன் ஒதுக்கப்படக்கூடாது? மாகாண சபைக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என்று குற்றஞ்சாட்டி கொண்டிருக்கிற நீங்கள் இந்த நிதியை வந்து மாகாண சபை கூடாக ஏன் செயல்படுத்தி இருந்தால், அந்த நிதி மாகாண சபை கூடாக செயல்படுத்தப்பட்டிருமாக இருந்தால் அது ஒரு அதாவது மத்திய நிதி வந்து மாகாண சபைக்கு வருகிறதுக்கான ஒரு வழிகளை அதன் மூலம் உருவாக்கி இருக்கும். ஆனால் இவர்கள் தங்களுடைய அரசியல் லாபம் காரணமாக தாங்கள் அபிவிருத்தி செய்தோம் என்றதுக்காகவும் வாக்கு பெறுகிறதுக்காகவும் வந்து தாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறதுக்கு தான் முண்டி அடித்தார்களே தவிர அது ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் அதிகாரம் நிதி பரவலாக்கல் தமிழ் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வழிகள் எது என்றது கூடாக அதனை செய்யறதுக்கு கூட அந்த காலகட்டத்தில் சிந்திக்க தலைப்படாததுமே வந்து அதுல இருந்து காட்டி நிற்கிறது. அதாவது இவர்களுடைய நோக்கம் என்ன என்றதை வந்து நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இவர்கள் வந்து இந்த பேசுகிற தேசியவாதம் என்பது இப்ப இந்த தேசியவாதம் அல்லது தேசிய பரப்பு என்று கூறப்படுகிறது என்கிற விடயங்கள் வந்து அதுக்காக தான் உதாரணமாக இப்ப எங்களுக்கு முன்னால தேசியவாதம் என்ற ரீதியில ஆயுத போராட்டங்கள் நடத்தி அந்நிய ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக ஆயுத போராட்டங்கள் நடத்தினாலும் சரி, ஆயுதமற்ற போராட்டங்களாக இருந்தாலும் ஆயுதமற்ற போராட்டங்கள் என்னும் பொழுது எங்களுக்கு முன்னாலே தெரிந்த விடயங்கள் வந்து இந்தியா, தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகள். இந்த தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளிலே வந்து இந்த சூலு இனத்தவர்களுக்கும் ஏனைய கருப்பினத்தவர்களுக்கும் இடையில எவ்வளவு முரண்பாடுகள் இருந்தது. முற்றுமுழுதாக வந்து அவர்கள் அந்த நேரத்திலே எதிரும் புதிருமாக ஆயுத ரீதியாக கூட அவர்கள் மோதிக்கொண்டார்கள். ஆனால் பின்னாலே அங்க வந்து அவர்கள் அனைவரையும் இணைக்கப்பட்டு இணைந்த ஒரு அரசியலைத்தான் அவர்கள் பின்னால நெல்சன் மண்டேலாவால் முன்னிலைப்படுத்தப்பட்டது. அதே போலதான் இந்தியாவில காந்தி அவர்களுடைய அது பல விமர்சனங்கள் இருந்தாலும் அனைத்து சமூகத்தினரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான அல்லது அவர்களை ஈர்க்கக்கூடியதான அந்த இந்தியர் என்ற தேசியவாதம் வந்து பரப்பப்பட்டது. அதாவது வெள்ளை இனத்தவர்களுக்கு எதிராக அது போராட்டங்கள் நடத்தப்படும் பொழுது அதுல எந்த அளவுக்கு இன்றைக்கு வரைக்கும் வந்து அதுல எந்த விதமான மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த சமூக ரீதியான ஒடுக்குமுறைகள் இந்தியாவில இன்னும் மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதுன்றதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அவைகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்றது எல்லாத்திலையும் வந்து என்றதை வந்து பகிரங்கமாக கூற வேண்டிய தேவையும் இருக்கிறது. ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து இந்த வெள்ளையருக்கு எதிரான போராட்டத்தில் அல்லது கொலம்போ ஆட்சிக்கு எதிராக எல்லா சமூகத்தவரும், அதாவது அவர்கள் வந்து இந்த முடிதிருத்துபவர் வந்து வெள்ளையருக்கு முடிய திருத்த அளவுக்கு வந்து பகிஷ்கரித்தார்கள். அதே போல துணிது வைக்கிறவர்கள் வந்து அவர்களுக்கு துணிது வைக்க மாட்டோம் என்ற அளவுக்கு வந்து அந்த மக்களை ஒன்றிணைத்த சக்தியாகத்தான் இந்த தேசியவாதம் இருந்தது. ஆனா இலங்கையில இன்றைக்கு என்ன நடக்கிறது? ஆக இந்த யாழ்ப்பாண மேலாதிக்க அல்லது இந்த வேளாளர் சமூகத்தினுடைய வெளிப்படையாக சொல்லுவதாக என்றால் அவர்களால் முன்வைக்கப்படுகிற ஒரு தேசியவாதம் தான் தேசியவாதம் என்ற ரீதியில் கருதப்படுகிறது. இங்கே வந்து சமூக ரீதியாகவோ சில சாதி ரீதியாகவோ அல்லது ஒடுக்கப்படுகிற மக்கள் சம்பந்தமாகவோ அல்லது மற்ற இன மதத்தவர்கள் சம்பந்தமாகவோ வந்து என்ன மாதிரியான ஒரு வேலை ஒரு
செயல் திட்டத்தை அல்லது வேலை திட்டத்தை இந்த அதிகார பரவலின் பொழுது அவர்களுடைய பங்கு என்ன, அவர்களுக்கு என்ன முன்னுரிமை அளிக்கப்படும், அவர்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் அளிக்கப்படும் என்கிற ரீதியில் ஏதாவது ஒரு திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த இத்தகைய ஒரு 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 நடைமுறைப்படுத்த இப்படிப்பட்ட ஒரு தேசிய ரீதியாக அனைவரையும் ஒன்று திரட்டக்கூடிய ஒரு வேலை திட்டம் இல்லாத போலித்தனமாக தேசியவாதம் என்றதை பேசிக்கொண்டே இந்த வாக்குகளை கவருவதற்காகவும் வாக்குகளை பெறுவதற்காகவும் ஸ்ரீலங்கா அரசை குற்றஞ்சாட்டுவதும் அதே நேரத்தில் இந்த தேசியவாதத்தை இப்பொழுது இல்ல, இந்த புலிகளுடைய காலத்திலிருந்தே இந்த தேசியவாதம் என்பது இந்த புலிகளை எதிர்ப்பவர்கள் எல்லாம் துரோகிகள் என்ற ரீதியில கூறப்பட்டது போன்ற கருத்தையே தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வர ஒரு தேசியவாதமாகத்தான் இன்றைக்கு வரைக்கும் இது நடந்து கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக நாங்கள் எதிர்காலத்தில் இது சம்பந்தமாக இன்னும் கூடுதலாக ஆழமாகவும் பேச வேண்டிய தேவைகள் இருக்கின்றன. ஆகவே அந்த அது நிச்சயமாக பேசப்பட வேண்டும். ஏனென்று சொல்லித்தான் இத்தகைய ஒரு போலியான ஒரு தேசியவாதத்தை கூறிக்கொண்டு தமிழ் மக்களை தமிழ் மக்களுடைய உரிமைகளை பெறுகிறது என்றதுக்கு இது எவ்வளவுக்கு பலன் அளிக்கும் அல்லது இதாலே எவ்வளவு தூரத்துக்கு மக்கள் பலன் பெறுவார்கள் என்றதை வெளிப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. அதை பற்றியும் நாங்கள் அடுத்த கட்டங்களில் பேசுவோம். நன்றி ஜெகா. தொடரும் எங்களுடைய டாக் டு டிபிசி திங்கட்கிழமை நிகழ்ச்சியிலே அவர்கள் அதாவது பல்வேறு பிரச்சனைகளை ஜெகநாதன் அவர்கள் தொட்டு சென்றிருந்தார். அதுபோல இப்பொழுது குறிப்பாக ஜனாதிபதி அவர்கள் பல்வேறு விடயங்களை ஐக்கிய நாடு சபையிலே கூறலாம் என்று பார்க்கப்படுகின்றது. ஐக்கிய நாடு சபைகளின் வாய்மூல அறிக்கையை வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ் அவர்கள் நிராகரித்திருக்கின்றார். அதேவேளை தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக பேசுவதற்கான முயற்சியிலே இலங்கையிலே ஒரு நாட்டம் காணப்பட்டது, அல்லது முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பாக ஜனாதிபதி தன்னுடைய உரையிலே ஏதாவது கூறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இது ஒரு நல்ல கேள்வி. நீங்க கேட்பது மாதிரி GL பீரிஸ் முழுமையாக நிராகரிக்கவில்லை. அவர் அந்நிய தலையீடு தொடர்பான விடயங்களை தாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். அதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அது ஒரு லோக்கல் கன்சம்ஷனுக்காக, அதாவது இலங்கையில் உள்ள வாக்காளர்கள் அந்த இதை கொண்டு போவதற்காகத்தான் அது சொல்ல நாங்கள் கணிக்கலாம். வளமையாக நடப்பது உண்டு. ஆனால் அவர்கள் ஏற்கனவே கொடுத்த 14 பக்க அறிக்கையில் தாங்கள் என்னென்ன விடயங்களில் முன்னேற்றம் அடைந்திருப்பதாக, என்னென்ன முன்னேற்றங்கள் எடுப்பதாக கூறியிருப்பதும் இங்கு கவனிக்கத்தக்கது. அந்த விடயங்களை உள்வாங்கிய அடிப்படையில் தான் அவர்களின் அறிக்கையும் பல விடயங்களில் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், தொடர்ந்து அந்த பிரஷரை பேணுவோம் என்ற விடயங்களை கூறியிருந்தாலும் இந்த விடயங்களையும் அங்கீகரித்திருப்பதும் அந்த அறிக்கையில் இருக்கின்றது. ஆகவே இலங்கை அரசாங்கத்துக்கு இலகுவாக இருக்கும் அல்லது இலங்கை அரசாங்கம் 14 பக்க அறிக்கைகளின் மூலம் இந்த 47 அங்கத்தோலை கொண்டு மனித உரிமை சபையின் முடிவுகளை மாற்றிருக்கிறது என்று சொல்ல முடியாது. அந்த விடயங்களை கண்டிப்பதற்காக என்னால் ஏழுமான முயற்சிகள் எடுக்கின்றது. அதே போக்குத்தான் ஐக்கிய சபையிலும் பிரதிபலிக்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம். அதே வேளையில் நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு தங்களது இளமை தொடர்பான விடயங்களை அங்கு கூறுவதன் மூலம் தனது லோக்கல் இலங்கையில் உள்ள வாக்காளர்கள் தங்களுக்கு அளித்த அந்த வாக்காளர்கள் சிங்கள பௌத்த வாக்காளர்களின் அதி தீவிரவாதிகள் போக்குகளை சமாளிப்பதற்காக ஏதாவது அந்த விடயங்களும் கூறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் மற்ற எல்லா காரணிகளையும் மற்ற எல்லா விடயங்களையும், அதாவது ஆட்கள் மாற்றங்கள், அந்த விடயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது இந்த விடயங்களும் குறைவு தனிவாகத்தான் இருக்கும் என்பதுதான் என்றுதான் கூறலாம். அது நான் ஏற்கனவே கூறியது போல அடுத்த கிழமை அவங்க உள்ளடக்கம் வந்தோடும் அது நிச்சயமாக உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கும். அதே போல ஜெகநாத் அவர் குறிப்பிட்டது போல இந்த மிலிந்த மொரகடை அவர்கள் இந்தியாவில் பிரதானியாக ஸ்தானிகராக நியமிக்கப்பட்ட பின்பு அவர் அந்த இன்டிகிரேட்டட் ஸ்ட்ராட்டஜி என்ற ஒரு வெளியீடு 27 பக்கம் கொண்டு இதொன்று அங்கு தான் சந்திப்பவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார், அரச தரப்பிடம் கொடுத்திருக்கின்றார். கடந்த வாரம் அவர் இந்திய வெளிவிவகார கேளாளரையும் சந்தித்து அந்த பிரசுரத்தை கொடுத்தவர்கள் கதைத்திருக்கின்றார். கேளாளன் கூறியது போல ஏற்கனவே வியாழேந்திரன் இலங்கை அமைச்சர் ஹரியானாவில் உள்ள விவசாய அமைச்சரை சந்தித்து அங்கு உள்ள விடயங்கள் தொடர்பாக அந்த இருதரப்பு உறவுகளையும்
எவ்வாறு வளர்ப்பது, சில விடயங்களில் சமூகங்களுக்கு இடையில் எவ்வாறு இணக்கத்தை கொண்டு வருவதற்கு என்ன இன்புட் என்ற விடயங்கள் தொடர்பாக அந்த மட்டத்திலும் பேச்சுவார்த்தை நடத்திருக்கின்றது. அதே போல புதுச்சேரி முதலமைச்சரையும் அவர் சந்தித்திருக்கிறார். விஜயநாதன் குறிப்பிட்டு விட்டார். காரைக்கால் தலைமன்னார் படகு வெட்டியும் மற்றும் பல விடயங்கள் வெற்றி பேசப்பட்டு தெரிகின்றது. அதே போல ஜீவன் தொண்டமான் அவர்கள், இலங்கை அரசு அமைச்சர் ஜீவன் தொண்டமான் அவர்கள் ஸ்டாலின் தமிழக முதல்வரையும் சந்தித்து அங்கு மலையகத்து பல்கலைக்கழகம் மற்றது அங்குள்ள கிராமிய வளர்ச்சி தொடர்பாகவும் அவர் அது முதலமைச்சருடன் பேசியது மாத்திரம் இல்லாமல் அங்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சரை சந்திப்பது என்பது ஒரு பெரிய ஒரு விடயம். அவர் சந்தித்தால் அது தொடர்பான அலுவலகங்கள் திணைக்களங்களுக்கு அவர் சில அறிவுறுத்தலை கொடுப்பார். அதை தொடர்ந்து ஜீவன் தொண்டமான் கீழுள்ள அமைச்சின் விவகாரங்கள் தொடர்பான அமைச்சர்களையும் சந்தித்து விரிவான உரையாடலை மேற்கொண்டிருக்கின்றார். தொண்டமான் குடும்பத்தை பொறுத்தவரையில் கருணாநிதி அவர்களின் குடும்பத்துக்கு 3 தலைமுறை உறவுகள் இருந்திருக்கின்றது. அதை சரியான முறையில் மிகுந்த முறையோட அரசாங்க அணுகுமுறையாளர்கள் அதை பாவித்து அந்த சந்திப்பை ஊக்கப்படுத்தியிருக்கிறார்கள் என்பது தெரிகின்றது. இவ்வாறெல்லாம் அந்த அணுகுமுறைகளில் மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தமிழ் தரப்பு இவற்றை கிரகித்துக் கொண்டு எமது நலன்களை யதார்த்தமாக எவ்வாறு முன்னேற்றலாம் என்பதற்கான ஒரு இன்டிகிரேட்டட் ஸ்ட்ராட்டஜி போன்ற ஒரு இதை அவ்வாறு ஒரு திங்க் டேங்க் இல்லாவிட்டாலும் கூட உடனடியாக நாங்கள் எதிர்நோக்கிற பிரச்சனைகள் தொடர்பாக என்ன மாதிரியான அணுகுமுறைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அது தொடர்பாக நாங்கள் எந்த இடங்களில் லொபி பண்ண வேண்டும், எந்த இடங்களில் ஆட்களுடன் பிரச்சாரங்களில் ஈடுபட வேண்டும், இந்த உண்மையான யதார்த்தத்தை எவ்வாறு எதிர்கொள்வது என்று அந்த ஒரு விஞ்ஞான ரீதியான அந்த கேள்விகளை கேட்டு அதற்கான சொல்லலாம். தமிழ் தரப்பின் ஒன்று உள்ளுக்குள்ள சண்டைகளை பற்றி கதைப்பதாக இருக்கின்றது, அல்லது தேசிய சிவலிங்கம் ஒரு குறிப்பிட்டதுல தேசிய தரப்பு என்ற கோதாவில் பிளவுபடுத்தும் அரசியலை தொடர்ந்து மேற்கொள்வதாக இருக்கின்றது. ஒரு பல கூறுகளாக தமிழர்களை பிளவுபடுத்துவதாக இருக்கின்றது. முதலில் தேர்தல் அரசியலுக்கு அப்பால் இவர்கள் என்று ஒரு பரந்த மனத்துடன் உண்மையான அரசியல் யதார்த்தங்களை புரிந்து கொண்டு அரசியல் வியூகங்களை வகுப்பதற்கு தயாராக அவர்களுக்கெல்லாம் இது தெரியாமல் இல்லை. அவர்கள் குறுகிய தேர்தல் இவர்களுக்கு தெரியாமல் நாங்கள் கூறுகின்ற அனைத்து விடயங்களும் இந்த அரசியலில் இவ்வளவு காலமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் அரசியல் தரப்பிற்கு எல்லோருக்குமே தெரிந்த விடயங்களாக இருந்தும் அவர்கள் அதுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு தமிழ் வடகிழக்கில் வாழும் தமிழ் மக்களின் அரசியல் நிலைமையை படிப்படியாக பலப்படுத்த வேண்டும். அதற்காக சரி இதுதான் செய்யாவிட்டாலும் எங்களுக்கு மாற்றாக அந்த 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 முடிவை எடுப்பதற்கு என்ன வழிமுறைகளை தாங்கள் பின்பற்றுகிறோம் என்று கூட தெளிவாக கலந்துரையாடுகிறார்கள் இல்லை. அந்த ஒரு கள்ள மௌனமும் தொடர்ச்சியாக செயலற்ற தன்மையும் தான் இந்த கேள்விகளை எழுப்ப வைக்கின்றன அவதானிகள் மத்திய. ஆனா எங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது என்ன மாதிரியான இந்த சர்வதேச அழுத்தங்களை சுதாகரித்துக் கொண்டு முன்னோக்கி இலங்கை அரசால் நகர முடியுமா இல்லையா என்பது கூட அது இன்னொரு கேள்வி. ஆனால் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்ற பொழுது இந்த தருணத்தில் இலங்கையில் உள்ள எதிர்கட்சி, இலங்கையில் உள்ள முற்போக்கு சக்திகள், வடகிழக்கில் உள்ள சகல தரப்பினரும் இவர்களை ஒரு நேர்கோட்டில் கொண்டு இந்த விடயங்களை நோக்கி முன்னகர்த்த இயலாமல் இருக்கின்றார்களே, அதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கையாக இருக்கின்றது. ஆனால் அவர்கள் செய்வது 5ஆம் மாதம் மே மாதம் 21ஆம் ஆண்டு 14 எம்பிக்களை கொண்ட ஒரு கமிட்டி ஒன்று நியமிக்கப்பட்டது தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பாக. அதில் அந்த 14 எம்பிக்களை சுமந்திரன் அவர்கள், டாக்டர் தேவானந்த் அவர்கள், மனோகரன் அவர்கள், ஜீவன் தொண்டமானவர்கள் 4 பேர் தமிழாக்களும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த கமிட்டி அமைக்கப்பட்ட பொழுது சில அரசியல் அவதானிகள் சொன்னார்கள், இந்த தேர்தல் சீர்திருத்தம் என்று சொல்லும் பொழுது அது அந்த தேர்தல் முறைமையில் அந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட் என்று சொல்வார்கள், முன்பு இருந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட் என்ற முறையில் தான் கொண்டு வர. அதற்கு மலையகத்திலும் முஸ்லிம்கள் மத்தியிலும் ஒவ்வொரு இடங்களில் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலும் தான் அந்த முறைக்கு எதிர்ப்பு. இலங்கையை பொறுத்தவரையில் நீதாசார தேர்தல் முறை ஓரளவு ஏதோ ஒரு விதத்தில் அங்கு இருக்க வேண்டும். அதுதான் சகல மக்களுக்கும் பிரதிநிதித்துவத்தை கொடுப்பதற்கு உத்தரவாதமாக இருக்கும் என்ற கருத்து பலமான அரசியல் கருத்து இருக்கின்றது. எங்களுக்கு இங்கு எங்களுடன் பேசிய பல மலையக தலைவர்கள் அதை பற்றி பிரஸ்தாபித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த விடயத்தில் கூட இவர்களை மௌனமாக சுமந்திரன் அந்த கமிட்டியில் இருக்கின்றார். அந்த கமிட்டியில் என்ன நடக்கின்றது, அதில் தமிழர் சார்பில் என்ன மாதிரியான தீர்வுகள் அங்கு முன்வைக்கப்படுகின்றன என்ற விடயங்கள் பப்ளிக் டொமைன்ல இல்லை, பப்ளிக் பர்சன் பகிரங்கமாக சொல்லப்படவில்லை.
அது மாத்திரமில்லாமல் தற்பொழுது திரு சம்பந்தன் அவர்கள் என்னதான் சொன்னார், அவர் தனது விடயத்தில் சில குறியாக இருக்கின்றார் என்று சொல்லுவார். அதாவது தான் தனது காலத்தில் ஒரு தீர்வு ஒன்றை தனது பெயர் தனது பிராண்ட் நேமுடன் செய்யலாம் என்ற நம்பிக்கையுடன் இருக்கிறார்களா, அல்ல முயற்சிக்க வேண்டும் என்று நினைக்கிறாரா, அல்லது அவரது பட்டறிவின்படி அது சாத்தியமானது என்று நினைக்கிறாரா என்பது கூட எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் இந்த புதிய அரசியல் யாப்பு தொடர்பாக ரமேஷ் டி சில்வா அவர்களது அந்த கமிட்டிக்கு அவர் சில பரிந்துரைகளை செய்திருக்கிறார். அந்த பரிந்துரைகளில் உள்ள அந்த விதந்துரைகள் இருக்கக்கூடிய பரிமாணங்கள் கூட தமிழ் கட்சிகளுக்கு தெரியாது, தமிழக தரப்புக்கு தெரியாது. இவ்வாறான ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நேரத்தில் நகர்த்தப்படும் போது அது தொடர்பான பகிரங்கமான அரசியல் கலந்துரையாடல் விவாதங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். தமிழர் தலைமை அது பற்றி தமிழ் மக்களுக்கு அறிவூட்டியிருக்க வேண்டும். அது உண்மையாக சாத்தியமாக்குவதாக இருந்தால். ஆனால் பொது அறிவின்படி பார்த்தால் இலங்கையில் அவ்வாறு ஒரு புதிய அரசியல் யாப்பு இன்றைக்குள்ள அரசியல் நெருக்கடி, இலங்கையில் உள்ள அரசியல் நெருக்கடி நாங்கள் ஏற்கனவே பல முறை கூறியிருக்கின்றோம். இராணுவ மயமாக்கல், ஜனநாயக இடைவெளி குறைந்து வருகின்றமை, இவ்வாறு ஒரு கட்சி ஒரு குடும்ப அரசாங்கம் வந்து பலப்பட்டு வருகின்றமை, அரசாங்கத்தில் பரந்துபட்ட மக்களுக்கு நம்பிக்கை படிப்படியாக இழந்து வருகின்றமை, இந்த கோவிட் பெருந்தொற்றை மேனேஜ் பண்ணுவதில் இன்னும் திருப்தியான நிலைமை ஏற்படாமல் இருப்பது, அதன் விளைவாக ஏற்பட்ட பொருளாதார சுமைகள், நெருக்கடிகள், இவ்வாறான பல நெருக்கடிகள் இருக்கும். இந்த தருணத்தில் ஒரு புதிய அரசியல் யாப்பு கொண்டு வருவது என்பது சாத்தியமற்றது. அது சாத்தியம், நாங்கள் முன்பு குறிப்பிட்டிருக்கின்றோம், அது சாத்தியம் இல்லை என்ற விடயம் ஏற்கனவே இந்த அரசாங்கத்தில் உள்ள அதை ட்ரை பண்றவர்களுக்கு தெரிந்தபடியால் தான் அவர்களது முதலாவது ஒரு 20வது திருத்தத்தை கொண்டு வருவதன் மூலம் தங்களது அதிகாரத்தை கான்சோலிடேட் பண்றது, பலப்படுத்தி முழு அதிகாரத்தையும் தமதாக்கி கொண்டார்கள் 20வது திருத்தத்தின் மூலம். உண்மையிலேயே இந்த அரசியல் புதிய ஜாப்பு வரும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்திருந்தால் 20வது திருத்தம் அந்த காலகட்டத்தில் இந்த புதிய அரசியல் ஜாப்பை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை அவர்களே எடுத்திருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியும் அவ்வாறான ஒரு அரசியல் ஜாப்பு மாற்றம் வருவதாக இருந்தால் கடந்த காலத்தை பாருங்கள், எப்பொழுது எங்களது ஸ்ரீலங்காவில் அரசியல் ஜாப்பு மாற்றங்கள் வந்தது. அரசியல் ஜாப்பு மாற்றத்திற்கு ஏதுவான நாட்டில் உள்ள அரசியல் நிலைமை அதற்கு அனுகூலமாக வர வேண்டும். அனுகூலமாக இலங்கையை பொறுத்தவரையில் வருவதென்பது ஒரு முக்கியமாக 3 பெரும்பான்மையுடன் உள்ள பாராளுமன்றம் ஒரு பலமான அரசாக இருக்க வேண்டும். இன்று உள்ள அரசாங்கம் அப்படி பலமான அரசாங்கமாக இல்லை. 14 எம்பிக்களை கொண்ட SLP-யினர் கூட எல்லா விடயங்களுக்கும் இந்த அரசாங்கத்தில் ஒத்து போகும் நிலைமையில் இல்லை. ஏனையவர்களும் அவ்வாறு பிரிந்து நிற்கின்றார்கள். அந்த விதத்தில் 3 பெரும்பான்மை என்பது சாத்தியமில்லை. அந்த விடயத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பொழுது எல்லோரும் உட்பட பாட்டி உட்பட 10 எம்பிக்களை கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதிலேயே மினக்கட்டு கொண்டு இருப்பது ஒரு விசனத்துக்குரியது. அதற்கான ஒரு வழி இருந்தால் அதை என்ன என்று மக்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய கடமை அவர்களுக்கு தான் இருக்கின்றது. எங்களுக்கு தெரிந்த வரையில் முக்கியமாக நாங்கள் செய்ய வேண்டிய வேலை தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த விடயத்தை எல்லோருமே அங்கீகரிக்கின்ற இந்த விஷயத்தை மாகாண சபை முறைமையை பலப்படுத்தி அதற்கான படிமுறைகளை எடுக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை. அது தொடர்பாக தொடர்ந்தும் பேசும். நாங்கள் நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட நிறைவு கொண்டிருக்கின்றோம். சிவலிங்கம் அவர்கள், அதாவது இப்பொழுது ஜனாதிபதியின் அமெரிக்கா விஜயத்துக்கு பின்பு சில வேளைகளில் தமிழ் தரப்புடன் பேசுவதற்கான முயற்சியில் அரசு ஈடுபட்டால் இப்பொழுது தமிழ் கட்சிகளிடையே ஏற்பட்டிருக்க முரண்பாடுகள் ஏதோ ஒரு வகையில் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கின்றன. நிச்சயமாக இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்டவாறு நடைபெறுமாக இருந்தால் தமிழர் மத்தியில ஐக்கியத்தை ஏற்படுத்துறதுக்கும் ஒரு 3வது தரப்பு தேவைப்படும். அந்த 3வது தரப்பு அநேகமாக இந்தியாவாகத்தான் இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்குத்தான் அரசியல் நிலவரங்கள் போய்கொண்டிருக்குது. ஏனென்றால் தமிழர் தரப்புக்குள்ளும் ஒற்றுமை ஏற்படுத்த முடியவில்லை. ஒரு பொதுவான அபிப்பிராயம் இதுவரையில் வந்திருக்க வேணும். அதாவது தேசிய இன பிரச்சனை தொடர்பாகவும் இன்றைக்கு நாடு முழுவதும் ஒரு பொருளாதார நெருக்கடியில இருக்கேக்கில்ல, அந்த பொருளாதார நெருக்கடியில இருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்கு ஒரு ஐக்கியமான ஒரு தலைமையை நோக்கி தமிழ் தலைமைகள் சென்றிருக்க வேணும்.
உதாரணத்துக்கு 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு தாங்கள் பிளவுபடுத்த முடியாத ஒரு ஐக்கிய இலங்கைக்குள் அதிகார பரவலாக்கல், அதிகார பகிர்வு அடிப்படையிலான தீர்வை நோக்கி செல்வதாக கூறிய இந்த அரசியல் தலைமைகள் இதுவரையும் அந்த மாதிரியான ஒரு வேலை திட்டத்துக்குள்ள நாட்டுக்குள்ள போகல. இப்பவும் பழையபடி தேசியம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நாடு எதிர்நோக்கி உள்ள மிக பாரதூரமான பொருளாதார நெருக்கடியில யாருமே தப்ப முடியாது. அது தமிழர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, சிங்களவர்களாக இருந்தாலும் சரி. இந்த நிலைமையில இந்த தேசிய நெருக்கடியில இருந்து நாட்டை காப்பாற்றுறதுக்கான எந்த திட்டங்களும் இந்த தமிழ் அரசியல் தலைமையால முன்வைக்கப்படவில்லை. இது எவ்வாறான ஐக்கியம் என்று நாங்க சொல்றோம். அதாவது ஒரு ஐக்கிய இலங்கைக்குள் தான் இந்த தீர்வை காணப்போறோம் என்று சொல்ற இந்த அரசியல் தலைமை அந்த ஐக்கிய இலங்கை நெருக்கடிக்குள் இருக்கும் பொழுது அதுக்கான தீர்வை முன்வைக்கிறது. உண்மையில் இதை நாங்கள் தொடர்ந்து விவாதிக்க வேண்டும். தொடர்ந்து அடுத்தடுத்த விவாதங்களில் பேசலாம். இன்னொரு புதிய கேள்வியை சிவலிங்கம் அவர்கள் எழுப்பியிருக்கின்றார். இப்ப இருக்கின்ற முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு அதை மூன்றாவது தரப்பு தமிழ் மக்கள் மத்தியிலே, தமிழ் கட்சிகள் மத்தியிலே, தமிழ் அரசியல்வாத மத்தியிலே ஏற்படுகின்ற முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு இந்தியா மீண்டும் அது சமாதான முயற்சியில் ஈடுபட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களை இதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. இதுல ரெண்டு விஷயங்களுக்கு சுருக்கமாக சொல்லலாம். ஒன்று, நீங்கள் கேட்டிருந்தீர்கள் இவர் ஜனாதிபதி அவர்கள் இந்த ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையிலே என்ன மாதிரி அவருடைய கருத்துக்கள் அமைய போகிறதுன்றது. ஆனால் அது சம்பந்தமாக என்னுடைய மனதில் ஏற்பட்ட கருத்துக்களை நான் சுருக்கமாக கூறுகிறேன். ஒன்று, அவர் மிக தெளிவாக இந்த முதலாவது தன்னுடைய யுத்தத்தினுடைய வெற்றி அனுபவத்தை கூறுவார். அதாவது ஒரு சிறிய நாடு மிகப்பெரிய பாரதூரமான பயங்கரவாதத்தை முறியடித்து அதிலிருந்து மீண்டு கொண்டிருக்கிற நிலைமை, அதே நேரத்தில் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற இந்த கோவிட் பிரச்சனை, இதற்கு தாங்கள் இந்த அளவுக்கு தாக்கு பிடிக்க வேண்டிய நிர்பந்தம், இந்த நிலைகளுக்கு கடந்து நாங்கள் ஒரு சிறிய நாடு இவைகள் எல்லாத்துக்கும் போராடி கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் எங்களுக்கு மேல் அதிகமான அழுத்தங்களை திணிப்பது என்பது எங்களுக்கு எங்களுடைய மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அல்லது அதுக்கு இருக்கிற நிலைமை ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது. இதுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஒன்று எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே இதிலே நீங்கள் இந்த ஒரு சிறிய நாட்டுக்கு இத்தகைய அழுத்தங்களை கொடுக்கிறது என்றதை விட எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பை தந்து இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கும் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்குமான வழிவகைகளை உதவ வேணும் என்ற ரீதியில் தான் அவருடைய பேச்சு அமையும் என்று சொல்லி நான் கருதுகிறேன். அடுத்தது இரண்டாவது, இந்த மூன்றாவது தரப்பு என்கிற ரீதியில் இவர்களுக்குள்ள ஒற்றுமையை கொண்டு வர்றதுக்காக இந்தியா வரும் என்று சொல்லி இப்பொழுது நண்பர் சிவலிங்கம் அவர்கள் கூறியது இது சம்பந்தமாக ஏற்கனவே இந்தியாவினுடைய தூதுவரையோ அல்லது ஜெயசங்கர் இந்தியாவினுடைய தூதுவரை சந்தித்த பொழுது இந்த சீனாவினுடைய பிரச்சனை இதுகள் என்று சொல்லி பேசும் பொழுது அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் அந்த பிரச்சனைகளை பார்த்துக் கொள்ளுகிறோம். நீங்கள் யார் வெல்லுகிறார்கள் என்றதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. மாகாண சபை என்றதையாவது குறைந்தபட்சம் அமுல்படுத்துறதுக்கு அதைக்கான குரலை நீங்கள் செய்யுங்கள் அல்லது அதுக்கான குரலை எழுப்புங்கள் என்கிறதை அதை நடைமுறைப்படுத்துவதற்கான அழுத்தங்களை அரசாங்கத்துக்கு கொடுங்கள், அதுக்கு நாங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கிறோம் என்றதை அவர் தெளிவாக கூறியிருந்தார். இங்க இந்த 13வது திருத்தம் என்றது தங்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு கற்பனைகளை சொல்லிக்கொண்டு கற்பனை ரீதியாக நாங்கள் மற்றவர்கள் இதுக்கு விட்டு கொடுத்து விட்டார்கள் அல்லது இந்தியாவுக்கு என்னுடைய அடிவரடிகளாக போய்விட்டார்கள், நாங்கள் 2 தேசங்களை உருவாக்குகிறது என்ற கொள்கையில இன்றைக்கு உறுதியாக இருக்க வேணும் தமிழ் மக்கள் என்று சொல்லி பேசுகிறவர்கள் என்றவர்களுக்கும் இவர்களுக்கும் இருக்கிற இவைகள் இன்றைய நெருக்கடிகளுக்கு மத்தியிலே இந்த தமிழ் கூட்டமைப்பு தொடக்கம் அனைவருமே தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். இது வெளிப்படையான உண்மை. ஆகவே இங்கே
யார் இந்த தங்களுக்கு அனுசரணையான ரீதியில் வந்தால தங்களுடைய கருத்துக்களுக்கு அல்லது இந்த நடைமுறைப்படுத்தக்கூடிய இந்தியா வந்து சொல்லுறதுல நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் யதார்த்த ரீதியான அரசியலை முன்னெடுக்கிறார்கள் என்றதைத்தான் இந்தியா கவனத்தில் கொள்ளுமே தவிர இந்தியா வந்து இவர்களை ஒன்றிணைக்கிறதுக்கான வேலைக்கு வருகிறதுக்கு அல்லது இவர்களை சேர்த்து வைக்கிறதுன்றது ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே பல முறை இவர்களுக்கு இந்த தமிழ் பிரச்சனையில அவர்கள் வந்து நல்ல அனுபவம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே இவர்களை ஒன்றிணைக்கிறது அல்லது இதிலே வந்து ஒன்றிணைத்து கொண்டு திரட்டி ஒரு தங்களுடைய கருத்துக்களை ஒன்றிணைந்த ரீதியிலே வந்து தங்களுக்கு சாதகமான ரீதியில் அல்லது தங்களுக்கு நட்பு ரீதியாக செயல்படுவார் என்ற நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தக்கூடிய நிலைமையில் இந்த தமிழ் அரசியல் தலைமைகள் இல்லை. ஆகவே அவர்கள் இதைத்தான் கவனத்துக்கு கொள்ளுவார்கள். அதாவது தங்களுடன் நட்பு ரீதியாகவும் அதே நேரத்தில் தங்களுக்கு நலனளிக்கக்கூடிய விதத்திலும் அதே நேரத்தில் தமிழ் மக்களுக்கு அதனால் பலன் கிடைக்கக்கூடிய விதத்திலும் அதை யார் துணிச்சலாக முன்னெடுத்து செல்வார்கள் என்ற ரீதியில அவர்களோட ஒரு நெருக்கத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் தான் எதிர்காலத்தில் இந்தியாவுக்கு உண்டே தவிர இந்த மத்தியஸ்தத்துக்கு மீண்டும் தமிழ் தரப்புக்குள்ள மத்தியஸ்தம் உருவாக்குவதற்கு வருவார்களான்றது சந்தேகத்துக்குரியது. அந்த வகையில் நிகழ்ச்சி நிலவுக்கு வந்திருக்கின்றோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எங்களுடைய அனைத்து ஆய்வாளர்களுக்கும் நன்றியும் வணக்கமும். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம். It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. And we reached 500 episodes. With your favorite journalist, V. Ramaraj. Talk to